புதன் வக்ரம். பொதுவா புதனுக்கெல்லாம் வக்ரகதியே அந்த அளவுக்கு இல்லை. புதன் வக்ரம். புதன் எவ்வளவு நாள் வக்ரம் வருவார் இயற்களை பொறுத்து சில வருடங்கள்ல ஒரு 19 நாள் கூட இருக்கலாம், இல்ல 23 நாள் வரைக்கும் கூட இருக்கலாம். 19 இருந்து 23 நாள் வரைக்கும் கூட இந்த புதன் வக்ரத்துல இருக்கும். இந்த நாட்கள்ல எல்லா ஜாதகங்களுக்கும் புதன் வக்ரம் இருக்கும். புதன்னா என்ன சொல்றோம்? புதன் என்றால் முதலில் புத்திக்காரகர், பிறகு உறவு நிலைகள்ல இந்த மாமன் போன்ற உறவுகள் எல்லாம் குறிக்கும். ஜாதகரே எடுத்துக்கலாம். புத்தி கூர்மையும் கல்வி காரகத்தையும் வச்சிருக்கிறார் இந்த புதன் பகவான். அதுபோல காளி மனையெல்லாம் இந்த புதன் தான் கொடுக்கும். வியாபார கடவுள், வைசிய கடவுளாக புதன் பார்க்கப்படுகிறார். ஒரு ஜாதகர் வியாபாரத்திலே வெற்றி பெறணும். கமிஷன் இருந்துதான் எல்லா இண்டஸ்ட்ரியுமே நடக்கும். எந்த இண்டஸ்ட்ரியுமே டைரக்டா மேனுபேக்சரிங்கோ ப்ரொடக்ஷனோ இல்லாம இடைத்தரகர்களின் மூலியமாகத்தான் பெரு வணிகங்கள் இங்கு நடக்குது. அந்த இடைத்தரகர்களையும் புத்தி சாமர்த்தியக்காரர்களையும் உருவாக்குவது இந்த புதன் பகவான். இந்த புதன் தான் ஒரு ஜாதகரை தொழில்துறையில வணிகத்துறைகள்ல வெற்றி பெற செய்யறது. பெரிய பெரிய பிசினஸ் பீப்புளை இந்த புதன் தான் உருவாக்குகிறார். இந்த புதனுக்கு பல துறைகள் உண்டு. தொழில்துறைகள் என்று எடுத்துக்கொண்டால், அதாவது மக்களை நேரடியாக சந்திக்கக்கூடிய துறைகள் அத்தனைக்கும் புதன் தான் முக்கிய பங்கு வகிக்கிறது. இப்படிப்பட்ட புதன் வக்ரமா இருக்க எப்படி இருக்கும்? ஜாதகருக்கு கல்வி வராதா? கண்டிப்பா வரும். 4ஆம் இடம் 4ஆம் அதிபதி நல்லா இருந்தாருன்னா கல்வி வரும். புத்தி சாமர்த்தியம், சமயோஜித புத்தி, எதை எப்பொழுது எந்த இடத்தில் செய்ய வேண்டும் என்ற அந்த பிராக்டிக்கல் நாலேஜ் கிடைக்கணுமா? லக்னம் லக்னாதிபதி வலுத்து அதனோடு ஒளிகிரகங்கள் தொடர்பு தான் அந்த பிராக்டிக்கல் சென்ஸ் வந்துடும். இந்த புதன் வக்ரம் என்ன கொடுக்கும்? அப்ப ஸ்மார்ட் ஒரு கொடுக்கும். எல்லாரும் ஒரு பிசினஸ் ஒரு மாதிரி வியூகம் பண்றாங்கன்னா புதன் வக்ரத்துல இருக்கிறவங்க டிஃப்ரெண்டா பிசினஸ் பண்ணுவாங்க. சாப்ட்வேர் துறையில நிறைய பார்க்கலாம். புது புது கண்டுபிடிப்புகள், புது புது சாப்ட்வேர் சம்பந்தமான அந்த 19 இருந்து 23 நாள்ல பிறந்தவங்கள தான் இருப்பாங்க. புதனுடைய காரகங்களை இது ஸ்மார்ட்டா கொடுக்கும். புதனுடைய காரகங்களை யோகமா செய்யும். புதனுடைய காரகங்களை மாறுபட்டு சிந்திக்க செய்யும். ஜாதகருக்கு பிராக்டிக்கல் அறிவு அதிகமா கொடுக்கும். ஒரு இடத்தில் ஒரு செயல் நடந்தால் அதை பற்றின ஆராய்ச்சி அதிகமா இருக்கும். இந்த இடத்துல எதை செய்யலான்ற வீகத்திறனை அதிகம் கொடுக்கும் இந்த வக்ர கிரகங்கள். அப்ப புதனுடைய காரகங்களை ஸ்மார்ட் பண்ணும். புதன் காரகத்தை எளிதுபடுத்தும் இந்த வக்ரம். அப்ப வக்ரம் என்பது இங்கும் அதேதான். அவயோகியா புதன் இருக்கிறார், வக்ரம் பெற்றிருக்கார், யோகத்தை செய்வார், அது கிடையவே கிடையாது. யோகரா புதன் இருக்கிறார், வக்ர பலனை பெற்றிருக்கிறார், அப்ப அவயோகம் செய்வாரா? அதுவும் கிடையாது. ஸ்தான பலத்தை இழப்பாரா? ஆட்சி வக்ரம் நீச பலனை கொடுக்குமா? உச்ச வக்ரம் நீச பலனை கொடுக்குமா? நீச வக்ரா ஆட்சி பலனை கொடுக்குமா? கண்டிப்பா கிடையாது. ஸ்தான பலமே கிடையாது. அப்ப புதனுடைய காரகங்களை எளிதுபடுத்தும். ஜாதகருக்கு அறிவுத்திறனை, புத்தி சாமர்த்தியத்தை, புத்தி கூர்மையை விஷன் படுத்துகிறது. எல்லாரும் மாதிரி சிந்திக்காம எல்லாரும் ஒரு வழியில போனார்னா ஜாதக டிஃபரெண்டா இன்னொரு வழியை கண்டுபிடிக்கிறார். புதன் வலுத்து இருக்கிறார், புதன் யோக நிலையில இருக்கிறார், அதுல சக்சஸ் ஆவார். புதன் அவயோக நிலையில இருக்கிறார், ஃபெயிலியர் ஆவார். ஆனா ஜாதக தனித்து தெரிவார். அறிவு சார்ந்த சிந்தனையில் தனித்து